வேர்ல்டு ஃபுட்பால் மேட்சில் தோற்ற இஸ்ரேல், ஸ்பெயினாக மாறிய ஜோசப் விஜய், தோற்ற வெறியில் லெபனானை தாக்கும் நெத்தன்யாகு, லமீம் யமாலிடம் மண்டியிட்ட மெர்சி, உலகக்கோப்பை கால்பந்தில் தள்ளிவிடப்பட்ட ட்ரம்ப், எகிப்தை ஏமாற்றிய அர்ஜென்டினாவாக மாறிய ஜோதிமணி, கேரளாவில் மெஸ்ஸியை விரட்டிய ஸ்பெயின், வெற்றிக்கு பின் ஸ்பெயின் சான்சலஸின் பேச்சு, காசாவில் கால்பந்து ஜம்பாவான் சாதனை, காசாவின் ஃபுட்பால் பிளேயர் முகமது சபீனுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபுட்பால் மேட்ச்சில், வேர்ல்டு ஃபுட்பால் மேட்ச்சில் ஸ்பெயின் ஜெயிச்சிருக்கிறது மட்டும் இல்லைங்க. அதை விட்டு அர்ஜென்டினா மேட்ரு, அதை விட்டு எகிப்தில் என்ன நடந்துச்சு, ஏன் தமிழகத்தில் கூட இதனுடைய தாக்கங்கள் தான் இருக்குது. இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் இன்ஷால்லா நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. FIFA வேர்ல்டு கப், அதாவது இந்த FIFA வேர்ல்டு கப் 23வது மேட்சாக நடக்குது. 1930 இது உருவாக்கப்பட்டுச்சுங்க. பல நாடுகள் இந்த மேட்ச்சில் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 48 நாடுகள் இந்த மேட்ச்சில் கலந்துக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு வர்றாங்க. இந்த மேட்சை யார் நடத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா 3 பேர் சேர்ந்து நடத்துகிறாங்க. 48 நாடுகள் கலந்துக்கிறாங்க. இந்த மேட்சை ஆரம்பித்ததுலேருந்தே ரொம்ப பரபரப்பு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மேட்சை ஒட்டி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த செய்திகள்லாம் நம்ம உண்மையிலே மக்கள் தெரிஞ்சுக்க ரொம்பவே அவசியப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் மிகப்பெரிய அளவுக்கு இஸ்ரேலை மக்கள் விமர்சிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய தினம் இந்த இருக்கான்ல பென்னீடன், அதாவது பேர் ஒரிஜினல் பேர் நெத்தன்யாவு பேர் பென்னீடன் தானே, பேரை மாற்றிக்கிட்டாங்க அவங்க. பேனர் குப்பா அப்படின்றச்சுல, அது மாதிரி பேனர் குப்பாவை பேனர்ஜின்னு வடிவேல் மாற்றின மாதிரி தான் பேரை மாற்றிக்கிட்டவன் தான் இந்த நெத்தன்யாகு. நேற்று இந்த மேட்ச்சு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொன்னால், நெத்தன்யாகு அர்ஜென்டினாவுடைய அந்த மெஸ்ஸி போட்டிருக்கக்கூடிய, குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி போட்டிருக்கக்கூடிய டிஷர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் ஃபுட்பால் ஆடுற மாதிரிலாம் அப்படியே சீன் போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மெஸ்ஸி போட்டிருக்க டிஷர்ட்டை வச்சு அவன் கூட இருக்க இன்னொரு ஆளையை வச்சு ஒரு ஃபோட்டோவும் எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் செஞ்ச இந்த விஷயம் பெரும் அளவுக்கு உலகத்தோட வைரல் ஆச்சு இந்த வீடியோ. பதிலுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், காசாவினுடைய மற்றொரு புறங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், காசாவாசிகள் அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் கூட ஸ்பெயினுடைய கொடியை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சின்ன லெவலில் திரை போடுவாங்களா இல்லையா, ஊர்கள்லாம் திரை வச்சுருப்பாங்களா இல்லையா, முன்னாடி ஒரு காலத்தில் படம் பார்க்குறதுக்கு, அது மாதிரி திரையை கட்டி மக்கள் படம் பார்க்குறாங்க. இப்படியான நிலை ஏற்படுது. அதாவது அர்ஜென்டினாவுக்கு நேரடியாக நெத்தன்யாவு ஆதரவு அப்படின்னு சொல்கிற நிலை ஏற்படுது. இந்த நிலைக்கு அப்புறம் காசாவில் இந்த நிலை ஏற்படுதுங்க. எப்படின்னா, மேட்சை பார்க்குற ஒரு நிலை ஏற்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அர்ஜென்டினாவினுடைய இந்த கொடியை வச்சிருந்ததுக்காகவும் அவங்களுடைய டிஷர்ட்டை வச்சிருந்ததற்காகவுமே இன்னைக்கு நெத்தன்யாவு மிகப்பெரிய அளவுக்கு விமர்சிக்கப்பட்டதுக்கான காரணங்கள் 2-3 இருக்குது. அந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் காசாவில் 2023 இனப்படுகொலை நடக்குதுன்னு ஐநா சொல்கிறாங்க. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒவ்வொரு முறையும் ஐநாவில் வர்றப்ப அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை போர் நிறுத்தலாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க தான் அர்ஜென்டினாவினுடைய ஆட்சியாளர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நெத்தன்யாவு சப்போர்ட்டு அப்படிங்கிற ஒரு நிலை வர்றனால இந்த மேட்ச் கூடுதலாக சுவாரஸ்யமாக ஈடுபடுது. அது மட்டும் இல்லாமல் களத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போகக்கூடிய ரசிகர்கள் மத்தியில் கூட அதனுடைய தாக்கம் ஏற்படுது. எப்படின்னா, அர்ஜென்டினாவுக்கும் அதே மாதிரி பலஸ்தீனை ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கும் எதிராகவுமே பல பிரச்சனைகள் ஸ்டேடியத்தில் ஒட்டிய பல கை கலவரங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்படி நெத்தன்யாவு இந்த முடிவு எடுத்த உடனே அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு மேட்சாக பார்க்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தினுடைய மேட்ச். எகிப்தில் நடக்கக்கூடிய அர்ஜென்டினாவுக்கும் எகிப்துக்கும் மத்தியில் மேட்ச் நடக்குது. மேட்ச் ஆரம்பிச்சிலேருந்தே எகிப்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறி போய்கிட்டே இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் நடுவருடைய தவறான தீர்ப்பு காரணமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த இடத்துல எகிப்து தோக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. கிட்டத்தட்ட அர்ஜென்டினா 3 கோல் அடித்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க. பார்த்தீங்கன்னா எகிப்து 2 கோலில் தோற்று போயிடுறாங்க. இப்படி தோற்று போனவுடனே என்ன நிலை ஏற்படுதுன்னு சொன்னால், அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய வீரர்கள் மீது புகார் வருது. என்னென்னா, அவங்க பார்த்தீங்கன்னா எகிப்தினுடைய வீரர்களை தாக்குனாங்க, மேட்ச் நடந்துக்கிட்டே இருக்கப்ப காலில் போய் மிதிக்கிறது, அந்த மாதிரியான வேலை ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால்,
அப்போ மேட்சினுடைய நடுவராக இருந்த பிரான்சுவா லேக்டேக் சிஇஓ பற்றி கம்ப்ளைண்ட் வருது. என்னன்னா, இவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்கல. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பவுல் ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் நான் கோல் அடிக்கணும், அந்த கோல் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமையை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஹசன், அதாவது எகிப்தினுடைய பயிற்சியாளர் கூடிய ஹசன் என்ன பண்ணுறாருன்னா, போய் அங்கே ஃபீஃபாவினுடைய தலைமை இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த கம்ப்ளைண்ட் வந்தவுடனே என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் இந்த மேட்சை பற்றி ரொம்ப பரவலாக பேசப்படுறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், இதுக்கு முந்தைய மேட்ச்சில், அர்ஜென்டினாவுக்கு முந்தைய மேட்ச்சில் எகிப்து ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே அதனுடைய பயிற்சியாளர் இருக்கக்கூடிய ஹசன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், பலஸ்தீனத்தினுடைய கொடி எடுத்துக்கிட்டு கிரவுண்டில் ஓடி வர்றாரு. இப்போ இது பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த மேட்சை தாண்டி இனப்படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேலை கண்டிக்கிற விதமாகவும் அதனுடைய ஆதரவாளர்கள், அதனுடைய எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு இந்த மேட்ச் இன்னொரு கட்டத்துக்கு போகுது. இன்னொரு கட்டத்துக்கு போக போக ட்ரம்பை பற்றியான பேச்சுகள், ஸ்பெயினுடைய வீரர்கள், இவர்களை பற்றியான தகவல்களும் பரவலாக பேசப்படுது. குறிப்பாக என்னென்னா, இது மாதிரி ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா முழுக்க பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு இடதுசாரி அரசாங்கமாக இருக்காங்க. சரி, இப்படி ஆதரிக்கிறாங்களே, அப்போ அவங்களுடைய ஃபுட்பால் பிளேயர்கிட்ட ஏதாவது பேட்டி கேட்டால் எப்படி இருக்கும்னு நம்ம ரிப்போர்ட்டருக்கெலாம் தோணும்ல. அது மாதிரி ஒரு பேட்டி காங்கன்றாங்க. பார்த்தீங்கன்னா போர்ஜாய் அப்படின்னு சொல்கிற ஒரு வீரர்கிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க. என்னங்க, இந்த மேட்ச்சில் நீங்கள் ஜெயிச்சு ஒருவேளை ஃபைனலுக்கெலாம் போய் நீ வேர்ல்டு கப் ஜெயிச்சிங்கன்னு சொன்னால் ட்ரம்ப்பை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா உங்கள் நாடோ இடதுசாரி நாடு. உங்கள் நாட்டினுடைய பிரதமர் சான்சலஸ் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்ப்புக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு, எங்களை ட்ரம்ப் ஏமாற்றி இன்னைக்கு ஈராக்கு மேலே போர் தொடுக்க வச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. நேட்டோவில் இருந்து எங்களை தூக்குனாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஸ்பெயினுடைய தூதரையே மறுபடியும் அழைச்சிட்டாரு இப்படிங்கிற செய்தியெல்லாம் வருதில்ல. அப்படிங்கிறத உள்ளடக்கி அந்த கேள்வியை கேட்குறாரு நிருபர். என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இந்த போர்ஜாயிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் ட்ரம்ப்பை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறாரு, நான் கைது செய்யப்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், டக்குன்னு கையை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கவலையை சொல்கிறார். ரொம்ப நகைச்சுவையாக போகுது. நகைச்சுவையாக போகக்கூடிய செய்தி பின்னால் அது உறுதிப்படுத்தப்படுது. அதே மாதிரி சம்பவம் இப்போ மேட்ச்சில் நடந்திருக்கு. அது ஒரு தனி விஷயம், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த மேட்ச் ரொம்ப பரபரப்பாகவே பேசப்படுது. இதை பரபரப்பாக பேசப்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், லமின் யமால் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபுட்பால் பிளேயர், கிட்டத்தட்ட ஒரு 21 வயசு தான் இருக்குது. இவருடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை மிகப்பெரிய அளவுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய நிலை ஏற்படுது. கோபமே உனக்கு வரக்கூடாது, நியாயப்படி பார்த்தா நாய், நீ கோபப்படுற. என்ன விஷயம்னா, லமின் யமால் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது, லா லீகா கோப்பைன்னு சொல்லி ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது. அந்த மேட்ச்சில் போய் கலந்துக்கிறாரு. கலந்தில் அவங்க ஜெயிச்சிட்றாங்க. ஜெயிச்சவனு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், லமின் யமால் என்ன பண்ணுறாருன்னா, பலஸ்தீனத்தினுடைய கொடியை ஏந்தி ஸ்பெயினுக்குள்ளே வர்றப்ப அந்த கொடி ஏந்தி வர்றாரு. மிகப்பெரிய அளவுக்கு ரசிகர்கள் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே இஸ்ரேலுக்கு சும்மாவே இருக்க மாட்டாங்க போல. அதாவது ஒவ்வொருத்தவனுக்கு ஒரு ஆதரவு நிலைன்னு இருக்கும்ல, அந்த ஆதரவு நிலையில் சரி இருக்கா தப்பு இருக்கா அது ரெண்டாவது விமர்சிக்கலாம். அதை தாண்டி இவங்களுக்கு பொறுத்துக்கவே முடியல. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, லமின் யமாலை பற்றி விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. லமின் யமாலை திட்டக்கூடிய ஒரு நிலையை உள்துறை அமைச்சகமே, அதாவது இஸ்ரேலுடைய உள்துறை அமைச்சகமே ஈடுபடுது. இப்படி ஈடுபட்டால் அதுக்கு நேர் மாற்றமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், காசாவாசிகள் லமின் யமாலை ரொம்ப கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. லமின் யமாலை இப்படி கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், பார்த்தீங்கன்னா இது சொல்லுங்க, இன்னொரு செய்தி நான் சேர்த்து சொல்கிறேன். தமிழகத்தில் நடந்தக்கூடிய சம்பவம். பாண்டிச்சேரியில் கூட ஒரு பெரியம்மா கடை வச்சுருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஃபுட்பால் சார்ந்த டிஷர்ட்லாம் எல்லாம் விற்கிறவங்க போல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிஷர்ட் எடுத்து காமிச்சு அந்த பேரை படிக்கிறப்ப கூட காமெடிக்காக படித்த மாதிரி தெரியுது நம்மளுக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, லட்சுமி யமால் அப்படின்னு படிப்பாங்க. அந்த அளவுக்கு தமிழகத்துலையுமே இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் மத்தியெல்லாம் லமின் யமால் லட்சுமி யமால் அப்படிங்கிற பேரில் ஃபேமஸாக இருந்தார். அது மட்டும் காரணம் இல்லை, அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். எனக்கு என்னன்னா, காசா மக்கள் லமின் யமாலை ஏன் இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, லமின் யமால் ரோக் ஆஃப் ஹோண்டா அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதியிலேருந்து வர்றாரு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சாதாரண வெகுஜன மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த ஏழைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியினுடைய பின்கோடு இருக்குல்ல, அது 304. பார்த்தீங்கன்னா லமின் யமால் என்ன பண்ணுறாருன்னா, அதே 304ன்னு கையில் குத்திக்கிறாரு. அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயல்படுறார். இப்படி செயல்பட்டோம்னா காசாவாசிகளுக்கு கூடுதலாக அவரை பற்றி பிடிச்சி போகுது. அது மட்டும் இல்லாமல் பலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுத்தனால பெருமளவில் காசா மக்கள் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து காசாவாசிகள் இந்த வேர்ல்டு கப்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் கூட திரைச்செயலில், சாதாரண திரைச்செயலில் இதுக்கு முன்னாடி ஏற்பாட்டாளர்கள் அங்கே இந்த மேட்சை பார்க்கணும், ஏற்பாட்டாளர் யாராவது ஏற்பாடு பண்ணால் கூட அதுலேயும் குண்டு போட்டு இஸ்ரேல் கொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தினா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்படியே தொடர்ந்து இந்த மேட்ச் போய்கிட்டே இருக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், லமின் யமாலுடைய இன்னும் சில செயல்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில்
பரவலாக பேசப்படுது. சமீபத்தில் அவங்க ஒரு மேட்ச்சில் ஜெயிக்கிறாங்க. அப்படி ஜெயிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் லமீன் யமால் வந்து கிரவுண்டே நின்றுக்கிட்டு பிரார்த்தனை செய்கிறார். இப்படி கையை உயர்த்தி முஸ்லீம்லாம் பிரார்த்தனை செய்வாங்களா, அது மாதிரி பிரார்த்தனை செய்கிறாரு. அப்புறம் மேட்ச்சில் ஜெயிச்சு முடித்தவுடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா சுஜூது செய்கிறார். சுஜூதுனா சிறை வணக்கம் சொல்லுவாங்கள்ல, இந்த பாய்மார்கள்லாம் பள்ளிவாசல் போகிறப்ப தொழுவாங்கள்ல, அது மாதிரி இப்படி செய்கிறார். இதெல்லாம் செய்யும் கூடுதலாக இவர் வந்து கவனிக்கப்படுறார். ஏன் இப்படி செய்கிறார், என்ன இவர் கவனிக்கப்படுறாரு, இவரை பற்றி பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்படுது. இந்த மாதிரி செய்யறதுனால இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வளைவும் உருவாகுது. ஆதரவு உருவானால் என்ன நிலை ஏற்படும், இவரை பற்றி விமர்சிக்கிறாங்க. இஸ்ரேல் உடனே கண்ட மேனைக்கு விமர்சிக்கும். இவர் ஒரு பதிவு போடுறார். எப்படின்னா, நான் வந்து ஒரு முஸ்லீம் தான், நான் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கிறவன் தான், என்கிட்ட எந்த விதமான தவறும் கிடையாது, உன்னை எதுக்க தயாருன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக தன்னுடைய கண்டன பதிவுகளையும் லமீன் யமால் பதிவு செய்கிறாங்க. பதிவு செஞ்ச உடனே இந்த வேர்ல்டு கப் மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பாகுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஸ்பெயின் வந்து ஃபைனலுக்கு போகவும் ரொம்பவுமே பரபரப்பாகிருது இந்த மேட்ச். இப்படி பரபரப்பான சூழ்நிலை தான் லமீன் யமாலை பற்றி காசா மக்களுக்கு பிடிச்சிருந்த காரணத்தினால என்ன ஏற்படுதுன்னா, காசா வாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா முழுவதும் அந்த மேட்ச் அங்கே ஒளிபரப்புறதுக்கான ஏற்பாடுகளை அங்கே செய்கிறாங்க. இவரை செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இதை ஒட்டி பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுது. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கேரளா போன்ற பகுதிகள்லாம் என்ன ஏற்படுதுன்னு சொன்னால், பெரும்பாலும் அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பெருமளவுக்கு மெஸ்ஸிக்கு கட் அவுட் வைக்கக்கூடிய நிலை, மெஸ்ஸியை தூக்கி ரொம்ப கொண்டாடக்கூடிய நிலை, அப்படியெல்லாம் நிலை ஏற்படுது. ஆனால் டைரெக்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெத்தனியாஹு மெஸ்ஸி ஆதரிக்கிறார். மெஸ்ஸி உண்மையிலே நல்லவராக இருந்தார்னு வச்சுக்கேன், அப்படி பார்க்கல, அப்படி தெரியல, நம்மளுக்கு ரொனால்டோ மாதிரி தெரியலை, ஏன்னா நீ என்னை ஆதரிக்கக்கூடாதுப்பா, நான் உனக்கு சப்போர்ட்டான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல, அப்படி சொல்லாமல் நிலை இருக்குது. இந்த அளவில் தான் இன்றைக்கி தமிழகத்தில் கேரளா உட்பட பல பகுதிகளில் இன்றைக்கி என்னென்னா மெஸ்ஸியை கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இருக்குது, அறியாமையின் காரணமாக. ஏன் எங்கே போகிறீங்க நீங்கள், ஜோதிமணி அம்மா அந்த காங்கிரஸ் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை பலமுறை எடுத்திருக்காங்க, அதை மறக்கவே மாட்டோம் நம்ம. ஆனால் அந்த ஜோதிமணி அம்மா இன்றைக்கி அர்ஜென்டினாவுடைய அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் அர்ஜென்டினா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நிற்கிறாங்க. என்ன ஏதுன்னு புரியலை, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த சம்பவம் இதோடு நிற்கலை, காசாவோட கனெக்டிவிட்டி ஆகுது, ஸ்பெயினோட கனெக்டிவிட்டி ஆகுது, இஸ்ரேலோட கனெக்டிவிட்டி ஆகுது, அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கி காங்கிரஸில் பல பேர் இருக்காங்க. ஏன் ஆமாம் ஜோதிமணியே அப்படித்தான் இருக்காங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கிடையில் இந்த போட்டியில் நேற்று எது நடந்தால் இந்த போட்டியில் ஸ்பெயின் வந்து ஜெயிச்சிடறாங்க, ஒரு கோல் அடித்து ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாட்டங்கள் நடைபெறுது. காசா உட்பட பல இடங்களில் கொண்டாட்டங்கள் நடைபெறுது. அப்படி கொண்டாட்டங்கள் நடைபெறப்ப தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெஸ்ஸி கிட்ட லமீன் யமால் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத இங்கே கவனிக்க வேண்டிய விஷயங்க. இதை பற்றி பதிவு செய்கிறப்ப எப்படி சொல்கிறாங்கன்னா, லமீன் யமால் வந்து மெஸ்ஸியை மண்டியிட வச்சுட்டாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப காரசாரமாக இருந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் என்ன ஏற்படுதுன்னா, மேட்ச் முடிஞ்சவுடனே அடித்து ஒத்தச்சுக்கிறாங்க, இந்த நிலையெல்லாம் ஏற்படுது. அப்படி ஏற்பட்டவுடனே லமீன் யமால் என்ன பண்ணுறாருன்னா, சண்டை நடந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துலையே, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சர்வசாதாரணமாக போய் மெஸ்ஸி உட்காந்துருக்காரு, அவரை போய் கட்டி அணைச்சி அவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார். அதனால இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாகவும் இந்த இடத்துல மாறி போயிடுச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிங்க. அதே மாதிரி தொடர்ந்து வெற்றிக்கு அப்புறம் ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் இருக்கக்கூடிய வீரர்கள் மட்டும் இல்லைங்க, இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ட்ரம்ப் வர்றார் ஐயா, பல பேருக்கு கை கொடுக்குறாரு, பல பேர் மேலே ஏறி போகிறாங்க. அந்த கொண்டாட்டத்தில் ட்ரம்ப் கலந்துக்கிட்ட அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் ஸ்பெயின் வீரர்களா அப்பா நீ கீழே இறங்கி போயிருப்பா அப்படின்னு தள்ளாத குறையாக தள்ளிட்டாங்க, அது தனி விஷயம். இருந்தாலும் கூட அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய ஒரு வீரரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கேப்ரியல் ரோமரோ அப்படின்னு சொல்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ட்ரம்ப்பு கிட்ட கை கொடுக்காமல் போகிறார். இதை வச்சே பல பேர் சொல்கிறாங்க ட்ரம்ப்பினுடைய சமீப செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு அர்ஜென்டினா இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது அரசாங்கம் தனி, பொதுமக்கள் தனி, பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வு உண்டாக்கியிருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அங்கே சம்பவமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வெற்றி நடந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் லெபனான்லையும் இந்த மேட்ச் ஒளிபரப்பப்படுது, பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய தஹியே அப்படிங்கிற பகுதியில். நெத்தனியாஹு என்ன பண்ணுறான்னா, இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்க சமயத்திலேயே, இந்த மேட்சை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்திலேயே ஸ்பெயின் ஜெயிச்சிருச்சுன்னு உடனே இவனுக்கு சும்மா இருக்காது போல், அப்படி எரியும் போல் தஹியேவில் பல இடங்களில் தாக்குறான். குறிப்பாக இந்த தஹியே என்ன பகுதினா, சியாக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. தஹியேவை கை வச்சா ஈரான் எந்த சந்தர்ப்பத்திலையும் இறங்க தயாராக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க. அந்த பகுதியில் தோத்தவுன்னு அடிக்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறான். அதுக்கெல்லாம் சான்சலஸ் வர்றாரு, இதெல்லாம் இவ்வளோ சம்பவம் நடக்குது ஸ்பெயினுடைய வெற்றிக்கு பிறகு. ஸ்பெயினுடைய அதிபர் சான்சலஸ் வர்றார், வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் எல்லா நிலைகள்லையும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னு சொன்னால்
இந்த மேட்ச்சில் வந்து மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,200 கோடி ரூபாய் மொத்த பரிசு, எல்லா பரிசும் சேர்ந்து. சாம்பியனுக்கு மட்டும் பரிசு, அதாவது ஸ்பெயினுக்கு மட்டும் கூடிய சாம்பியனுக்கு பரிசு பார்த்தீங்கன்னா 425 கோடி ரூபாய். மொத்த அந்த மேட்சை ஒட்டி எல்லா பொருளாதாரம் செலவானது, ஃப்ளைட் டிக்கெட், ரிலேட்டட் அப்படிலாம் போனது பார்த்தீங்கன்னு சொன்னால் $41 பில்லியன். இப்போ சான்சலர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து என்னென்னா பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயம் 425 கோடி ரூபாய் பரிசு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது, இது பலஸ்தீனத்துக்கான ஆதரவு மட்டும் இல்லை, ட்ரம்ப்புக்கான நெத்தனியாவுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் இந்த இங்கே நடந்துகிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் காசா வாசிகளாக இருந்த பல ஃபுட்பால் பிளேயர் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைக்குதுங்க. கிட்டத்தட்ட காசாவில் இருந்த விளையாட்டு வீரர்கள் 1007 பேர், அதில் 560 ஃபுட்பால் பிளேயர், கவனிங்க 560 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் பெண்கள் மட்டும் 45 பேர் அப்படிங்கிற செய்தி கிடைக்குது. அதோடு சேர்த்து காசாவினுடைய ஜாம்போவான் அப்படின்னு சொல்கிற முகமது பரகாத், அவர் பார்த்தீங்கன்னா 114 கோல் அடிச்சிருக்காருங்க. அவர் 2024 காசாவில் வச்சு அவர் கொல்லப்படுறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுலைமான் அகமது ஜெயித் ஒபேதுன்னு சொல்கிற ஒருத்தவர், இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூர் மேட்சுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கோல்களுக்கு மேலே அடிச்சிருக்காரு. இவரையும் இஸ்ரேல் கொண்டுட்டான் அப்படிங்கிற செய்தி கிடைக்குது. இந்த காசாவாசிகள் இந்த ஃபுட்பாலை கொண்டாடிக்கிட்டு இருக்க சமயத்தில், லமீன் யமால் உட்பட ஸ்பெயினை கொண்டாடிக்கிட்டு இருக்க சமயத்தில், காசா மக்கள், அதாவது காசாவாசிகளாக இந்த ஃபுட்பால் பிளேயர் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி நெட்டிசன்கள் பரவலாக பகிர்ந்து அவர்களுடைய கஷ்டங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. காசாவாசிகளுடைய பலருடைய கண்ணீர் கதைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசாவிலே பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோருக்கான ஃபுட்பால் பயிற்சி மையம் ஒன்று இருந்துச்சு. அதை பற்றி சொல்கிறப்ப சாடி அபு அர்மானா அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, இவங்க யாருன்னா இந்த ஊனமுற்றோருக்காக இருக்கக்கூடிய ஃபுட்பால் ஒரு ஸ்டேடியம் மாதிரி வச்சுருந்தவர், அந்த ஸ்டேடியத்திலையும் குண்டை போட்டு பலரை கொண்டிருக்கான் அப்படிங்கிற செய்தி வருது. இதில் உச்சபட்ச நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு மிகப்பெரிய கண்ணீர் கதை, காசா கண்ணீர் கதை எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி இவர் ஃபுட்பால் கண்ணீர் கதை அப்படின்னே சொல்லலாம். முகமது சாபி இவர் எப்படிப்பட்டவர்னா, தான் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், நான் மக்களுடைய வழிகளை உலக அரங்கில் சொல்கிறதுக்கு இதை நான் ஒரு தளமாக பயன்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டவர் மட்டும் இல்லை, 6 வயது முதல் 16 வயது இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃபுட்பாலை கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் ஜாம்பவான்களாக வரணும்னு சொல்லி என்கரேஜ்மெண்ட் பண்ண ஒரு மனிதர். இவரை இஸ்ரேல் கொள்கிறான். இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 குழந்தைகள், 16 வயசுள்ள ஷேகர், 14 வயசில் அமீர், 11 வயசில் அல்மா, 7 வயசில் தைஃபுங்கிற குழந்தை. இவருடைய தகப்பனார், அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறார், நீங்கள் பார்க்கக்கூடியது இவர் தான் அவங்க தகப்பனார். இவருடைய எண்ணங்களை பற்றி சொல்கிறாரு, இவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. இன்றைக்கி ஜாம்பவான்களை தாண்டி ஃபுட்பால் பிளேயர்களில் பல பேர் ஜொலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காசா மக்களுக்கு பெரும் பாடுபட்டு உழைச்சவர் இவரையும் இஸ்ரேல் குறி வச்சு அடித்து கொண்டான். எந்த அரசியல் பின்புலமும் கொண்டவர் கிடையாது. ஃபுட்பால் தான் தன்னுடைய கனவு. ஃபுட்பால் மூலியமாக எங்களுடைய பிரதேசத்தை, எங்களுடைய பலஸ்தீனத்தை இந்த உலக அரங்கில் நாங்கள் கொண்டு வரணும், முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு தாய்நாட்டு பற்றும் செயல்பட்டவர் இவரை இஸ்ரேல் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை சொல்லிக்கிட்டே வரும்போதே, இது அல் ஜஸீரா எடுக்கிறாங்க இந்த செய்தியை. அவருடைய 7 வயசு பையன் தைஃப் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே வர அந்த பையன் எங்கள் வாப்பாவை ஏன் கொண்டாங்க, எங்கள் வாப்பாவை எங்கிட்ட பிரிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த பையன் அழுதுகிட்டே கேட்டானா. இன்றைக்கி உலகமே ஃபுட்பால் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொண்டாட்டங்களை இன்னொரு பக்கம் இருந்துச்சு, வரம்பு மீறிய கொண்டாட்டம். எந்த அளவுக்குன்னா, ஃபுட்பால் மேட்ச் ஜெயித்தவுடனே மெக்சிகோ தோக்குது, லண்டனில் கலவரம் ஏற்படுதுங்க. லண்டனில் அதோட ரசிகர்களை அடிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அசிங்கம் எப்படின்னா, ஃபுட்பால் மேட்ச்சில் தன்னுடைய நாடு ஜெயிச்சிருச்சுங்கிறதுக்காக ஒரு வயது வந்த ஒரு யங்காக இருக்கக்கூடிய லேடி ஒரு வயோதிகரான ஒருத்தவரை அசிங்கமான முறையில் கட்டி முத்தமிடுறாங்க. அந்த காட்சியெல்லாம் வைரலாக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரியான கொண்டாட்டம் நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. உண்மையிலே இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள், லமீன் யமாலை கொண்டாடுவது, காசா மக்களுடைய அவங்களோட வழிகளுக்காக, அவங்க பட்ட கஷ்டங்களுக்காக அவங்கள கொண்டாடுறது, இதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீ கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மேட்ச்சில், ஃபுட்பால் மேட்ச்சில் உண்மையிலேயே அர்ஜென்டினா தோத்துச்சோ இல்லை, இஸ்ரேலை இன்னைக்கு நெட்டிசன்களும் மனிதர்களை விரும்பக்கூடிய மனித ஆர்வலர்களும் இஸ்ரேலை வச்சு செஞ்சு தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை மறவாமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.